சிறப்பு நேர்காணலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கக்கூடிய ஆளுமை பாமகவின் செயல் தலைவர் ஸ்ரீகாந்தி அவர்களைத்தான் சந்திக்க இருக்கிறோம். பாருங்கள் நேர்களே. வணக்கம் மேடம். அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு வணக்கம். வணக்கத்தை தெரிவிச்சு செயல் தலைவராக பொறுப்பெடுத்திருக்கிறீங்க. முதல்ல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றிங்க. ஒரு பெரிய பொறுப்புக்கு வந்திருக்கிறீங்க. அந்த பொறுப்பு கிடைச்சப்போ உங்கள் எண்ண ஓட்டம் என்னவா இருந்தது? இது எனக்கு அரசியல் எனக்கு சின்ன வயசுலேருந்தே நான் பார்த்துட்ருக்கேன். அப்பா கூட இத்தனை வருஷமாக நான் கூடயே தான் இருக்கேன். நான் அதனால எனக்கு நான் ஒரு அரசியல் குடும்பத்திலேருந்து வந்ததால் எனக்கு எல்லாமே தெரியும். நான் அப்பா கூட இருந்ததால் அதனால் எனக்கு இது ஒரு பெரிய இதுவாக நான் இது பண்ணலை. ஆனால் ஒரு இக்கட்டான நேரம்னு இதை சொல்லாமா? ஏன்னா பாமக நிறைய நெருக்கடிகளை சந்திச்சிருக்கு. இந்த காலகட்டம் ஒரு இக்கட்டான காலமாக நான் இதை நினைக்கல. நான் இந்த மாதிரி இது ஒரு இக்கட்டான காலம் நான் நினைக்கல. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நிறைய வாட்டி நாங்கள் பார்த்துருக்கோம். முதலே கட்சியில் நிறைய சவால்களை இது மாதிரி போராட்டங்கள்லாம் நிறைய சந்திச்சிருக்கு பாமக. அதனால் இது நான் ஒரு இக்கட்டான இதுவாக நினைக்கல. நான் இதிலேருந்து மீண்டு நாங்கள் நிறைய வந்திருக்கிறோம். அது மாதிரி திருப்பியும் இதை பார்த்தவங்களை நிறைய பேர் தெரியும். எல்லாருக்கும் இதை கூர்ந்து கவனித்து வந்தவங்க அவங்களுக்குலாம் தெரியும் இதை பற்றி என்னென்னு. அதுலேருந்து நிறைய பாடம் நாங்கள் கற்றுட்டுருக்கோம். அதனால் நாங்கள் இதை ஒரு பெரிய இதுவாக நாங்கள் நினைக்கல. இதுலேருந்து நாங்கள் மீண்டு வருவோம் திருப்பி. தந்தையாகவும் இருக்கிறாங்க, அரசியல் தலைவராகவும் இருக்கிறாங்க. இந்த பொறுப்பு கொடுத்த போது ஏதாவது சொன்னாங்களா அவங்களுக்கு? அறிவுரை மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கிறாங்க? கண்டிப்பாக சொன்னாங்க. அப்பா என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் இந்த வன்னியர் சொந்தங்களுக்காகவும் நிறைய அவங்களுடைய வளர்ச்சிக்காக நீ நிறைய பாடுபடணும். அவங்க பெண்கள் 3 பெரிய சக்தி. ஆக்கல், அழித்தல், காத்தல் எல்லாமே அவங்க தான், பெண்கள் தான். அதனால் அவங்களுடைய பெண்கள் நிறைய படிச்சுட்டு வரணும், அதுக்கு பாடுபடணும், அவங்களுடைய இதுக்கு முன்னேற்றத்துக்கு பாடுபடணும். அப்புறம் நம்ம புகழ்ச்சி வரும்போது அது பெரிய இதுவாக எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி இகழ்ச்சி அதை பார்த்து தோன்றிடக்கூடாது. தன்னம்பிக்கையோடு நீ தைரியமாக எல்லாத்தையும் எதிர்கொள்ளணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்தில் பாமக நிறைய சோதனைகள் உள்ளுக்குள்ள ஒரு கட்சி அப்படின்னாலே அதில் சிக்கல்கள் இருக்கும், பூசல்கள், முரண்பாடு, வெளியேறுவாங்க. ஆனால் இந்த காலகட்டம்ன்றது பாமக ஆதரவாளர்களுக்கே என்ன நடக்குதுப்பா அப்படின்னு ஒரு குழப்பத்தன்மை இருக்கிறத நீங்கள் உணரலையா? என்ன நடக்குது, இது என்ன, எங்கே போய் முடியும்னு ஒரு குழப்பம் இருக்கே. அது எல்லா கட்சியிலையுமே நடந்திருக்கு இது மாதிரி ஒரு காலகட்டம். எல்லா அரசியல் வரலாற்றில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாத்துலேயுமே நடக்கும். இதெல்லாம் அப்பா இது எல்லாத்தையுமே பார்த்துப்பாரு. அவர் இதெல்லாம் கடந்து போய் எல்லாமே நாங்கள் இதை சிறப்பாக கொண்டுட்டு வருவார் அப்பா எல்லாமே. உங்களோட பொறுப்பு வந்த பிறகு உங்கள்கிட்ட ஒரு நேர்காணல் கேட்டப்ப, பேட்டிகள் கேட்டப்ப சில முக்கியமானதெல்லாம் தலைவர் முடிவெடுப்பாங்க அப்படின்றதையே நீங்கள் சொல்லியிருந்தீங்க. பலருமே சொல்வது நிறுவனர் அவர் கொஞ்சம் வயது ஆயிடுச்சு, அந்த பழைய வேகத்தோடு இருப்பாங்களா அப்படின்லாம் நிறைய விமர்சனங்கள்லாம் இருந்ததில்ல. நீங்கள் அருகிலேயே இருக்கிறவர், இந்த இக்கட்டான காலகட்டத்தில் நிறுவனர் எப்படி இருக்கிறார், எப்படி யோசிக்கிறார்னு நினைக்கிறேன்? இல்லை, அவர் எப்பயுமே இதை பற்றி தான் ரொம்ப யோசிச்சுட்ருப்பார். அவர் எவ்வளோ நிறைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் கடந்து வந்திருக்காரு. இதெல்லாம் இன்னும் ஒரு வயசானாலும் அவர் எல்லாமே அவர் ரொம்ப இதுவாக ஆக்டிவாக தான் இருப்பார். எப்பயுமே எல்லாமே பார்த்துப்பார். நான் அவர் 46 வருஷமாக இதை இந்த எவ்வளோ கஷ்டங்கள் பார்த்துருக்கேன். 46 வருஷமாக இதை நடத்திட்டுருக்காங்க இந்த கட்சியை. அப்போதுலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். எங்கள் அப்பா நிறைய சவால்கள்லாம் சந்திச்சிருக்கேன். எவ்வளோ பேர் இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஆனால் 2 மறக்க முடியாத நிகழ்வுகள் எதுனா, எனக்கு அவர் இந்த சாலை மறியல், 7 நாள் சாலை மறியல், அது ரொம்ப அது என்னால் மறக்கவே முடியாது. அது நான் கூட இருந்து பார்த்துருக்கேன் அது எல்லாமே. இப்போ என்னுடைய தம்பி, தங்கச்சி அவங்கெல்லாம் ஹாஸ்டலில் இருந்திருக்காங்க. நான் மட்டும் அவர் கூடயே தான் இருந்திருக்கேன். இது வரைக்கும் அவர் கூட தான் இருந்திருக்கேன். அதனால் எவ்வளோ எங்கள் அப்பா எல்லாமே பார்த்துருக்காரு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அவருக்கு. இதெல்லாம் எல்லாத்தையும் பார்ப்பார் அவர் எல்லாமே எங்கள் அப்பா. நீ அந்த வயதுல எல்லாம் உடனே இருந்து இது வரைக்கும் எனக்கு 60 வயசு ஆக போகுது. இது வரைக்கும் அவர் கூட தான் நான் இருந்துட்டு இருக்கேன். அவர் கூட தான் இருக்கேன். வேற யாரும் அவர் கூட இந்த அளவுக்கு இருந்ததில்லை. நான் மட்டும்தான் அவர் கூடயே இருக்கேன் பக்கத்துலேயே. அதனால எனக்கு எல்லாமே தெரியும். எல்லா நிகழ்வுகளும் எல்லாமே தெரியும். எங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, அவருடைய கஷ்டம் எல்லாத்தையும் நான் பார்த்துருக்கேன் கூட இருந்ததுனால எனக்கு எல்லாமே தெரியும். ஒரு தலைவராக பார்க்கிற போது இப்போ நிறுவனரே நிறைய பேட்டிகளில் சொல்றப்ப பாமக வளர்த்தப்ப ஒவ்வொரு கிராமங்களுக்கும் போனது, பேருந்துல நடந்ததுன்னு நிறைய பொது வாழ்க்கை தான், வெளியில தான். ஒரு தந்தையா நீங்க மிஸ் பண்ணியிருக்கீங்க? ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள். எங்கள் அப்பாவுடைய இது ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா எங்கள் அம்மா தான் ஃபுல்லாக எல்லாமே பார்த்துப்பாங்க.
அவர் வந்து 5 நாள் காலையில் இது மருத்துவமனைக்கு போனார்னா ராத்திரி 12 மணி வரைக்கும் உழைப்பார். அந்த மாதிரி 5 நாள் உழைச்சிட்டு அந்த இதை எடுத்துகிட்டு அந்த வர வருமானத்தை எடுத்துகிட்டு சனி ஞாயிறானா என்ன பண்ணுவார், கிளம்பிடுவாருங்க. பஸ்ஸில் போவாருங்க, நின்றுட்டே போவார். நின்றுட்டே போய் இடம் கிடைக்காது அப்போல்லாம். அது நின்று இங்கேருந்து சேலம் வரைக்கும் ஆத்தூர் வரைக்கும் நின்றுட்டு போவார். நின்றுட்டு போயிட்டு அங்கே தான் உட்காரதுக்கு இடம் கிடச்சி அங்கே உட்காந்துட்டு 2 நாள் கழித்து ராத்திரி மறுநாள் 12 மணிக்கு தான் 5 மணிக்கு வருவார். திங்கட்கிழமை காலையில் 5 மணிக்கு வந்து திருப்பி 7:30 மணிக்கெல்லாம் மருத்துவமனை கிளம்பிடுவார். ரெஸ்ட்டெல்லாம் எடுக்க மாட்டார். அந்த மாதிரி பயங்கர கடுமையாக உழைப்பார். ஒவ்வொரு ஊருக்கு அந்த ராந்தெல்லாம் எல்லாம் நைட்டெல்லாம் போவாங்க. அது மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு அவர். அந்த 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 கஷ்ட காலத்தில் நினச்சா ரொம்ப இதுவாக இருக்கும் நம்மளுக்கு. அவரோட நீண்ட நெடிய அரசியல் பயணம், பாமகவின் பயணத்தில் ஏதாவது ஒரு அரசியல் விஷயத்தில் கிடைச்சதுன்றது ரொம்ப அவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அப்பா இந்த விஷயம் கிடைச்ச அது மாதிரி ஏதாவது மகிழ்ச்சியான தருணங்கள் நீங்கள் அருகில் இருந்து பார்த்தது ஏதாவது இருக்கா? ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க அப்பா அப்பா அப்படின்றது. எங்கள் அப்பா வந்து என் தம்பிக்கு வந்து அந்த இது அவார்டு கிடைச்சப்பெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அந்த அமெரிக்காவில் வந்து அது ஸ்டாண்டிங் புத்தகத்தில் கூட குறிப்பிட்டிருப்பாங்க. அப்போ ரொம்ப சந்தோஷம், ஆனந்த கண்ணீர். அதே மாதிரி அவர் தலைவராக பதவி ஏற்றிருக்கும் போதும் அப்பயும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆனந்த கண்ணீர் விட்டார். இங்கே தான் நடந்தது, சென்னையில் தான் நடந்தது. அப்பயும் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அது மாதிரி நிறைய தருணங்கள் இருக்குது அது மாதிரி சந்தோஷப்பட்டது அவர். நிறைய பயணத்தில் பாமக இடஒதுக்கீடாக இருக்கலாம், தமிழர் உரிமை, ஈழ பிரச்சனை எல்லாத்துக்கும் குரல் கொடுத்த கட்சி தான். ஆனால் இன்னொரு பக்கம் விமர்சனமாக பார்க்குறப்ப தொடர்ந்து பாமகவை துரத்திக்கிட்டு இருக்கிற ஒரு விமர்சனம் வந்தது, இது ஒரு ஜாதி கட்சி அப்படின்னு. அந்த விமர்சனத்தை நீங்கள் எப்படி ஒரு செயல் தலைவராக பார்க்குறீங்க? இந்த விமர்சனம் இன்னமும் வச்சுட்டே தானே இருக்கிறாங்க. அதை இல்லை, அவர் ரொம்ப அடிமட்டத்திலிருந்து அந்த ஜனங்களை வந்து அவங்களுடைய வந்து கல்வி, பொருளாதாரம் அதுக்காக தான் பாடுபட்டார் அப்பா. அந்த இதுக்காக தான் அது வந்து அதை வந்து ஜாதி இது அந்த ஒரு மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதை பார்த்து அந்த மக்களுக்காக உழைக்கணுன்றதுக்காக தான். அப்போ எல்லா ஜாதிக்கு எல்லா மக்களுக்காக தான் உழைச்சார் அவர். அதை வந்து இவங்க வந்து ஜாதின்னு அந்த ஒரு இதில் கொண்டுன்னு போயிட்டாங்க தவிர இவரை மாதிரி ஒரு தலைவரை பார்க்குறதுக்கு வந்து அது வந்து வேற எங்கன்னா இருந்தால் அது பெரிய விஷயமா இருந்திருக்கும். அவர் உழைப்புக்கேற்ற பலன் வந்து இது வரைக்கும் அவருக்கு கிடைக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் பலருமே வந்து எதிர்முகாமில் இருக்கிற விசிகேவிலிருந்து பல கட்சிகளுமே சொன்னது பாமகன்றது ஒரு முக்கியமான கட்சிங்க, அது இப்படி ரெண்டாக உடஞ்சிடக்கூடாது, இப்படி செதறிட போயிடக்கூடாதுன்ற ஒரு கன்சர்னாலாம் பேசுனாங்க. நீங்கள் இதை எப்படி, இது ஒரு பிளவாக பார்க்குறீங்களா, இது ஒரு நெருக்கடியை பாமக இன்றைய சூழலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா பிரிஞ்சிருக்கிறாங்க நிர்வாகிகள் ஒரு புறம், தொண்டர், ஒன்றும் புரியாத ஒரு குழப்பம். நான் ஒரு பிளவாக பார்க்கல இதை வந்து ஒரு பிளவாக பார்க்கல. இது கண்டிப்பாக ஐயா வந்து அதுக்குண்டான முயற்சியெலாம் எடுத்து இது ஒரு வெற்றி அவர் வந்து கூட்டணியை நல்ல ஒரு வெற்றி கூட்டணியாக எடுத்துகிட்டு போவாங்க. எல்லாமே இது பண்ணுவாங்க. நான் வந்து இது ஒரு பிளவாக நான் பார்க்கல. நான் இது வந்து இந்த மாதிரி நிறைய நாங்கள் இப்போ இது வந்து ஏற்கனவே சந்திச்சிருக்கிறோம். இந்த மாதிரி பிளவு போராட்டங்கள் இதெல்லாம் முதலியே ஐயா எல்லாமே பார்த்துருக்காங்க எல்லாமே. அதனால் இதை வந்து நான் வந்து இது ஒரு பிளவாக நான் இப்போ பார்க்கலனால இது இந்த இடத்துல இருக்கிற ஒரு நுணுக்கமான வேறுபாடுன்றது பாமக இல்லை பல கட்சிகளுக்கு இந்த சிக்கல் இருந்திருக்கு. ஆனால் இப்போதைய எல்லா கட்சியிலுமே இது இருக்கு. அரசியல் வரலாற்றில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே இது நடந்திருக்கு எல்லாமே. அது இப்பயும் இதையும் கடந்து போவோம் நாங்கள். இது எல்லாமே கடந்து போவோம். ஆனா இந்த பாமக இப்ப சந்திக்கிறதுன்றது குடும்பத்திற்குள்ள இருந்து இருக்கிற முறை, வெளியே ஆளா இல்லாத ஒரு தன்மை. அதான் அதுக்கு உண்டான முயற்சிகள்லாம் நான் 2 பேரும் ஒன்னாகணுன்றதுக்காக நாங்கள் எல்லா முயற்சியும் நான் பண்ணேன். எல்லாமே எல்லா முயற்சியும் நாங்கள் பண்ணி பார்த்துட்டோம். இனிமேட்டு அவங்க 2 பேரும் மனசு வச்சு இது பண்ணாதான் இது பண்ண முடியும். நான் அதுக்கு உண்டான எல்லா முயற்சியும் பண்ணேன். 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பண்ணணுன்றதுக்கு 2 பேரும் ஆமாம் எல்லாமே பண்ணி பார்த்தோம். அது நடக்கல. அது ஆக்சுவலாக நீங்கள் இந்த முறை ஓப்பனாக சொல்கிறீங்க. ஆனால் ஊடகங்களில் பல செய்திகளில் வந்து உங்களுக்கே நீங்களே இதை விரும்பாத தன்மையில், ஆனால் நீங்கள் சொல்கிறது நீங்கள் இணக்கத்துக்கான முயற்சியில் இருந்தேன் அப்படின்றீங்க. அது வந்து அவங்கவுங்க எல்லாரும் மனசு வைக்கணும். ஒன்றாகணுன்ற விருப்பப்படுறவங்க வந்து கண்டிப்பாக மனசு வச்சு அது நடக்கும். அது கண்டிப்பாக. என்ன சிக்கல்னு ஏதாவது நீங்கள் பகிர்ந்துக்க உண்மையிலே இது ஏன் இது அப்படி போயிட்டே இருக்குன்னு நீங்கள் ஏதாவது உணர்றீங்களா? அப்படி ஏதாவது இது நீங்கள் சொல்வது வந்து பாமக தொண்டர்களுக்கு ஒரு கிளாரிட்டின்றதுக்காக என்னதான் சிக்கல்னு ஒரு பிடிபடாத தன்மை இருந்துகிட்டே இருக்கே? இல்லை, ஒரு சிக்கலும் இல்லைங்க. விட்டு கொடுக்க மாட்டுறாங்கன்றது தானா? பாமக நிர்வாகிகள்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கிறது, ஆனால் எல்லாருமே வந்து இவரால் வளர்க்கப்பட்டவங்க தான், எல்லாரும் போற்றி இது.
ஆனால் ஒரு 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 பிளவுன்னு வரப்போ ஒரு இது இருக்குல்ல, நிர்வாகிகள் ஒரு புறம் அப்படின்ற ஒரு தன்மை. யார் எது உண்மையான பாமக? எல்லாமே ஐயா வளர்த்து விட்டவங்க தான் எல்லாருமே. ஆமா, அதில் வந்து இப்போ ஐயா கூட இருக்கவங்களும் எல்லாமே நல்ல பெரிய பழைய நிர்வாகிகள் எல்லாமே பெரிய அவங்களுக்கு உண்டான பொறுப்புகள் இருந்து எல்லாமே நல்லா தான் இது பண்ணுறாங்க. அவங்களும் என்ன நல்லா வழி நடத்துவாங்க நான் நினைக்கிறேன். நான் எல்லாருமே நடத்துகிறாங்க, வழி நடத்துகிறாங்க. இப்போ இந்த பொறுப்புக்கு வந்த பிறகு அதனால எல்லாமே நல்லா தான் இது பண்ணுவாங்க. பாமகவில் இப்போ நிர்வாகிகள் ஒரு பக்கம், புதிய நிர்வாகிகள் நியமனம் அப்படின்னு, இப்போ இவர்களெல்லாம் நீங்கள் பயிற்றுவிக்க வேண்டிய ஒரு சவால் ஒன்று இருக்கா? ஏன்னா புதிய பொறுப்புக்கு வந்திருக்கிறாங்க, அனுபவம் மிக்கவர்கள், அவங்கெல்லாம் இன்னொரு இப்போ இருக்கிறவங்க, இப்போ அப்பா கூட இருக்கிறவங்க எல்லாமே அனுபவம் மிக்கவர் தான். பழைய ஆளுங்க எல்லாருமே இருக்கிறவங்க எல்லாருமே அனுபவம் மிக்கவர் தான். எல்லாமே செய்வாங்க. எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியுமே. இப்போ புதுசாக அந்த இருக்கிறவங்க தான் அங்கே இருக்காங்க. இவங்க எல்லாருமே பழைய ஆளுங்க, எல்லாமே அனுபவம், எல்லாமே தெரியும் எல்லாருக்குமே. எல்லாம் பழைய ஆளுங்க இவங்க இருக்கிறவங்க எல்லாம். அப்பா கூட இருந்தவங்க தான் இவங்க எல்லாருமே. ஆனால் இன்னொரு ஒரு விமர்சனமே, திரு ராமதாஸ் அவர்களை சுற்றி இருப்பவர்கள் வந்து நிர்வாகிகள் வேணா போயிருக்கலாங்க, அங்கே இருக்கலாம். ஆனால் இதுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தேர்தல் அப்போ இதுன்னு பார்க்கும்போது ஐயா பக்கம்தாங்க. எல்லாமே ஐயா பக்கம் தான் இருக்காங்க. எல்லாமே மக்கள் வந்து எல்லாமே ஐயா என்ன சொல்கிறாங்களோ அதாங்க இது பண்ணுவாங்க. அதில் எந்த இதுவும் கிடையாது. இந்த சிக்கலை பற்றி பேசுகிறப்ப பலருமே வந்து சொல்றது வந்து திரு ராமதாஸ் அவர்களை சுற்றி இருப்பவர்கள் அவரை தவறா வழி கண்டிப்பாக அதெல்லாம் இல்லைங்க. அதெல்லாம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அது அந்த மாதிரி அவர் வந்து யாருடைய இதையும் ஏற்றுக்க மாட்டார். அவர் என்ன முடிவு அது எல்லாருக்குமே, அவர் சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே தெரியும். அவர் தான் என்ன முடிவு பண்ணுறாரோ அதுதானே தவிர அவரை யாராலையும் முடிவெடுக்க வைக்கவே முடியாது எப்பயுமே, எந்த காலத்துலேயுமே சரி. இன்னொன்று, இப்போ பாமக ஆதரவாளர்கள் அந்த சமூக வலைதள பக்கங்கள் எல்லாம் போய் பார்க்குறப்ப வெளிப்படையாக இதெல்லாம் பேசின விஷயங்கள் தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக திரு ஜி.கே. மணி அவர்களை வச்சு இவர் தான் இந்த குடும்பத்தை பிரிச்சுட்டாரு, பிளவுபடுத்திட்டாரு அப்படின்னு அவர் மீது நிறைய விமர்சனம். அது வந்து ஒரு தவறான ஒரு அது அந்த மாதிரி அவர் தான் வந்து இது எவ்வளோ 2 பேரையும் ஒன்றா சேர்க்கணுன்ற முயற்சி பண்ணது எனக்கு நல்லா தெரியும். அது நான் கூட இருந்ததால் எனக்கு எல்லாமே தெரியும். கண்டிப்பாக அவர் மேலே எந்த தவறும் கிடையாது. அவர் தான் வந்து 2 பேரும் ஒன்றா சேரணுன்ற நிறைய முயற்சிகள் எடுத்தார். அது வந்து அவரை பிடிக்காத சில பேர் வந்து இதை மாதிரிலாம் சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க, சமூக வலைதளத்தில் போட்டிருக்காங்க. அதெல்லாம் கண்டிப்பாக அது கிடையாது. அது மாதிரி தேர்தல் நெருங்கி வரப்ப இப்படி ஒரு சூழல் இருக்கு. இன்னும் 6 மாதங்கள் கூட்டணி. ஐயா அவர் எல்லாம் பார்த்து பாருங்க. ஐயா வந்து கண்டிப்பாக அதுக்கு உண்டான முயற்சியெல்லாம் எடுத்து அவர் என்ன நினைக்கிறாரோ கண்டிப்பாக எல்லாமே நல்லா நடக்கும். ஆனால் பொதுக்குழு உறுப்பினர்கள் இவங்கெல்லாம் அழைத்த போது தொலைபேசியில் அழைச்சி யாரும் போக வேண்டாம் அப்படின்லாம் சொன்ன மாதிரியும், நிர்வாகிகள்லாம் இல்லைன்ற மாதிரி அந்த ஒரு விஷயம் இருக்கா? ஏன்னா இப்போ பலருமே சொல்வது வந்து கட்சின்றது வந்து திரு அன்புமணி அவர்கள்ட்ட தான் இருக்குது. திரு ராமதாஸ் அவர்கள் எல்லாரும் மதிக்கக்கூடியவர் தான். ஆனால் கட்சியாக அன்புமணி அவர்கள்ட்ட எல்லாரும் இருக்கா. அப்படி நீங்கள் பார்க்கலையா? இல்லைங்க, அப்படிலாம் நான் பார்க்கல. எல்லாமே கட்சி எல்லாமே ஐயா கிட்ட அவர்கிட்ட தான் இருக்குது. அது வந்து நான் அப்படி பார்க்கல. நான் ஏன்னா தேர்தல் ஆணையத்திலும் வழக்கு இந்த அதுக்குண்டான முயற்சி எல்லாமே ஐயா எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்குண்டான முயற்சிகளுடைய வெற்றி எல்லாமே வரும், கண்டிப்பாக வரும். இப்போ 2 தன்மை பார்க்குறேன். இப்போ நீங்கள் மேபி அதை எப்படி அந்த பதில் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல, ஏன்னா தலைவர் முடிவு எடுப்பாங்க அப்படின்னு. ஒன்று, திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து ரொம்ப கடுமையாக திமுகவை வந்து விமர்சிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு பாஜக ஆதரவு நிலைப்பாடு போல தெரியுது அந்த இதில் இருக்கிறது. ஆனால் திரு ராமதாஸ் அவர்கள் வந்து திமுகவில் ரொம்ப விமர்சனம்லாம் இல்லை. அப்போ இவங்க திமுகவுக்கும் அவங்க பாஜக அணிக்கும் போகிற மாதிரிலாம் செய்திகள் இருக்கே. அப்படி செய்திகள் அது சொல்லுவாங்க. அதெல்லாம் எந்த இதுவும் அதில் உண்மையெல்லாம் எதுவும் இல்லைங்க. கூட்டணி ஏன்னா பாமக வந்து எங்கே இடம்பெற போகுதுன்றதுல ஒரு முக்கியமான கேள்வி. பலருமே வந்து சொல்கிறது அதிமுகவுக்கு ரொம்ப ரொம்ப தேவையானதுன்றது பாமக இருந்தால் தான் அந்த ஓட் டிரான்ஸ்ஃபர்ன்றதெல்லாம். இன்னும் பாமக முடிவு அதுவும் ஒரு முக்கியமாக இருக்கும். ஆனால் அது இன்னும் அப்படியே அமைதியாகவே இருக்கிறதுனால இன்னும் 6 மாதம் இருக்கு இல்லைங்க. எல்லாம் நல்லா நடக்கும். இப்போ எல்லாம் அதுக்கு உண்டான முயற்சியெல்லாம் எடுத்துட்ருக்கோம். எல்லாம் நல்லா ஐயா அதுக்கு உண்டான எல்லாமே நல்லா பண்ணுவார். இந்த முறை வந்து ஒரு புதிய வியூகத்தோடு அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி அணுகுமுறையில் எப்படி? கண்டிப்பாக இருக்குங்க. கண்டிப்பாக ஐயா அது மாதிரி பண்ணுவாங்க. தொண்டர்கள் நிர்வாகிகள் இப்போ என்ன நினைக்கிறாங்க மேடம்? ஏன்னா எலெக்ஷன் 26ன்றப்போ எப்படி நிர்வாகிகள் மொத்த பேருமே எல்லாமே ஒன்றா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. அவங்களோட விருப்பம் தான்.
அது இவங்க 2 பேரும் என்ன முடிவு எடுத்து பண்ணுவாங்க, ஐயாவும் அன்புமணியும் சேர்ந்து அது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓ, நீங்க ஒரு புதுசா அது ஒரு நம்பிக்கையை விதைக்கிறீங்க இருவரும். அப்போ எலெக்ஷனுக்கு முன்பு கூட ஒரு மாற்றம் இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? இருக்கலாம். பேசி அப்படின்றது நம்பிக்கையோட இருப்போம், நல்லா நடக்கும் நினைக்கிறேன். ஓ. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும், வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு அப்படின்றது அது ரொம்ப முக்கியம். இடஒதுக்கீடு விஷயத்துல பாமகவின் நிலைப்பாடு, அதுவும் இந்த வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடுங்கிறது பாமகவின் உயிர் நாடி மாதிரி இருக்கு. அது ஒரு நிறைவேறாத தன்மையில் இருப்பதை அதை எப்படி பார்க்குறாங்க? அதுக்கு உண்டான போராட்டங்கள் இப்போ டிசம்பர் மாதம் கூட ஐயா அறிவிச்சிருக்காங்க. அது கண்டிப்பாக அதை ஐயா நிறைவேற்றியே தீருவாங்க. அது அவருடைய முக்கியமான கொள்கையில் அது ஒன்று. அதுதான் அவருடைய உயிர் மூச்சே அதான். கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவார் அவர். திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள்ட்ட உங்களுக்கு அவர்கிட்ட பிடிச்ச விஷயம்ன்றது ஏன்னா, நம்ம இப்போ அரசியல்ன்றதை தாண்டி நீங்கள் முதல் முறையாக சொல்கிறீங்க, நீங்கள் அரசியல் ஓட்டத்தெல்லாம் பிடிச்ச விஷயம்ன்றது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன பார்க்குறீங்க? அவர் ரொம்ப பாசமாக, அவரும் எல்லாருக்கிட்டேயும் ஒரு குடும்பம்ன்ற மாதிரி எல்லாருமே பாசமாக தான் இருப்பாங்க. சில காரணங்களுக்காக எல்லாம் இந்த மாதிரி 2 பேருக்குள்ளே இருக்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. அதான். ஆனால் உங்களுக்கு ஒரு பேச்சு இல்லைன்னு கவனிக்க ஒரு வருத்தம் உங்களுக்கு இருக்குல்ல? பெரிய ரொம்ப பெரிய வருத்தம் அது. பொது வாழ்க்கை அரசியல்ன்றப்ப உங்களுக்கு குடும்ப சூழல், குடும்ப பணிகள், அதெல்லாம் பொது வாழ்க்கைன்றது நம்ம முதலே சொன்ன மாதிரி பாராட்டு இருக்கும், விமர்சனங்கள் இருக்கும், குடும்பத்துக்கு நேரத்தை ஒதுக்க முடியாத சூழல். அதுக்கெல்லாம் உங்களை தயார்படுத்திட்டீங்களா? எல்லாமே தயார்படுத்தி தான் வந்திருக்கேன் இப்போ. அது அவருக்கு ஒரு துணையாக, ஒரு பாதுகாப்பாகவும் துணையாகவும் இருக்கணுன்ற இப்போ இந்த சூழ்நிலை 2 பேருக்குமே, ஐயாவும் அம்மாவும் கொஞ்சம் வயசாகிடுச்சு. அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. அவங்கள 2 பேரையும் பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு மகளாக இருந்து என்னுடைய கடமையை நான் செய்யணும் முதல்ல, அதான் என்னுடையது. அதுக்கப்புறம் தான் அரசியல்லாம் எனக்கு. ஆனால் அது நான் இது எதிர்பார்க்கல இந்த பதவி. எனக்கு அவங்க 2 பேரையும் பார்த்துக்கணும், அது மட்டும் தான் முதல்ல இருந்தது. அப்புறம் இப்போ இவர் திடீர்னு அப்பா இல்லை நீ இந்த பதவி நீ ஏற்றுக்கணும், இது பார்க்கணும் போது அதை மீறி என்னால் எதுவும் பண்ண முடியல. அதனால நான் அவர் சொல்கிற மாதிரி நான் செயல்படுவேன், அவ்வளோ. ஓ, நீங்கள் அந்த முதல் பேச்சிலேயே அந்த இதுலேயே குறிப்பிட்டிருந்தீங்க, நான் உடன் இருந்து அப்பாவை பார்த்துக்கணும் அப்படின்றதுன்றது. ஒரு மகளாக என்னுடைய கடமையை நான் செய்யணும்னு. ஏன்னா மற்றவங்க எல்லாருக்குமே அதெல்லாம் நான் சொல்கிறேன். எல்லாருமே கடைசி காலத்தில் அவங்க அப்பா அம்மாவை எல்லாருமே பார்த்துக்கணும். இது ஒரு செய்தியாக நான் சொல்கிறேன். நான் கண்டிப்பாக அவங்க 2 பேரையும் பார்த்துக்கணும்னு. உங்களை கொண்டு வந்ததிலே கூட இது ஒரு வாரிசு அரசியல் அப்படின்னு விமர்சிச்சிருவாங்க அப்படின்லாம் யோசிக்கலையா? நிறுவனர் யோசிக்கல? அதான் அதுக்குண்டான பதில் உங்களுக்கு தர்மபுரியிலே சொல்லியிருக்காரு. கேட்டாங்களே, நீங்கள் திருப்பியும் இதிலிருந்து குடும்பத்திலேருந்து ஏன் கொண்டு வந்திருக்கீங்கன்னு. இல்லை, எனக்கு இந்த இயக்கத்துக்கு எனக்கு பாதுகாப்பாக இருப்பாங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் கொண்டு வந்திருக்கேன்னு அவர் சொல்லியிருக்காரு. இல்லை, ஐயா சொல்லியிருக்காங்க. அதான் அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவருக்கு ஒரு துணையாகவும் ஒரு பாதுகாப்பாகவும் கட்சிக்காக ஒரு அதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. வன்னிய சமூக மக்கள் நீங்கள் ஒட்டுமொத்த பார்க்குறப்ப எண்ணிக்கையில் வலுவாக இருந்தாலும் கூட ரொம்ப பின்தங்கிய நிலையில், ரொம்ப ஏழ்மை நிலையிலலாம் இருந்துட்டு இருக்கிறாங்க. இந்த பயணம்ன்றது அவங்களுக்கான பயணம், இடஒதுக்கீடுன்னு நிறைய போராட்டங்களில் உங்களோட அப்சர்வேஷனில் அவங்களோட நிலை நீங்கள் எப்படி, அது இன்னும் நம்ம அடுத்த கட்டம் என்ன செய்யணும்லாம் அவங்களுடைய கல்வி நல்லா படிக்கணும். அந்த மக்கள் நல்லா படித்து இன்னும் மேலே நல்லா அவங்களுடைய எல்லா சூழ்நிலையும் பொருளாதாரம் எல்லாமே மேம்படணும், அதுக்கு உழைக்கணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அடுத்த கட்ட திட்டங்கள் பாமக என்ன வியூகங்கள்லாம் வச்சுருக்கீங்க மேடம்? அதான் அது இடஒதுக்கீட்டுக்கான போராட்டம் டிசம்பர் மாதம் அது பெரிய அளவில் நடத்துகிறதா ஐயா முடிவு பண்ணியிருக்காங்க. அது கண்டிப்பாக வெற்றி அடையும். அடுத்தது 89 அது ஆரம்பத்தில் கட்சி ஆரம்பித்த போது அவர் எப்படி போனார், ஊராக போனார். அது மாதிரி இப்போ பொதுக்குழுன்றதுக்கு இப்போ 3 ஊருக்கு போயிருக்காங்க. அது மாதிரி அந்த உத்வேகத்தோடையே இப்பயும் அவர் கண்டிப்பாக எல்லா ஊருக்கும் போயிட்டு வருவார். போயிட்டு ஒரு ஊருக்கு போய் அது மாதிரி ஒரு திட்டம் வச்சு எல்லா ஊருக்கும் போயிட்டு இருக்காங்க. நிச்சயமா ரொம்ப மகிழ்ச்சி. செயல் தலைவராக பொறுப்பேற்று முதல் முறை எங்களுக்கு ஒரு மனம் திறந்த நேர்காணல், வெளிப்படையாக ஒரு அரசியல்வாதியாக இல்லாமல் மனம் திறந்து பேசியிருக்கிறீங்க. எங்களுடைய நிகழ்ச்சி சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை, வாழ்த்துக்களை. புதிய தலைமுறை நேயர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மிக்க நன்றி மேடம். மற்றொரு சிறப்பு நேர்காணல் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.